அறிவிச்சோம். கடைசியில பார்த்தா தான் தெரியுது, ஹலோ எஃப்எம்ல 2 மணி நேரம் நான் பேட்டி கொடுக்கிறேன். ஒரு தமிழன் ராஜசேகர் என்கிற அந்த மூத்த பத்திரிகையாளன் சொல்லுகிறான், அண்ணா இந்த விஜய்னு ஒரு நடிகர் இருக்கான்ல, அந்த விஜய் ஒரு படத்தை இப்ப எடுக்கிறாரு ஜனநாயகம், அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கர்நாடகத்தை சேர்ந்தவன் அப்படின்னாரு. அது வரையிலும் எனக்கு தெரியாது அது கர்நாடகத்தை சேர்ந்தவன் என்று. நான் என் மொழியின் மீது வைத்திருக்கிற பாசத்தின் அடிப்படையில், என் தாய்மொழியில் இருக்கிற பற்றின் அடிப்படையில், என் தாய்மொழியை ஒரு மாநில அரசாங்கம் சிறுமப்படுத்தி விட்டானே, ஒரு முதலமைச்சர் எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்ற வார்த்தையை அவன் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுகிறானே என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையிலே அந்த அறிக்கையை கொடுத்த. இது ஏதோ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கின்ற மாதிரி. ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைச்சது, கத்தி பட பிரச்சனை, அப்புறம் இடையில ஒண்ணு இந்த பெப்சி கோக்குன்னு இருக்குல்லங்க, எங்க பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு ஆறு தாமிரபரணி, தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முடிவடையக்கூடிய மக்களுக்கு பயனடையக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆற்றை இந்த பெப்சி கோக்கு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் திருநெல்வேலி ஷிப்காட்ல கங்கை கொண்டான் என்கிற பகுதியில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி இந்த பெப்சி, மிராண்டா, பிராண்டா, கொக்கோ கோலா எல்லாம் தயாரிச்சு ரசாயனத்தை கலந்து நம்ம கிட்ட வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சான்.